கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மற்றொரு புதிய வாரத்தின் இந்த ஜூன் மாதம் 14வது நாளில், ஓய்வு நாளின் அதிகாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேச கொடுத்த தயவுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் என்பதே. ஆமேன். ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன், ஈசாக்கு கூட இருந்த தேவன், யாக்கோபோடு கூட இருந்த தேவன், இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, குடும்பத்தின் மக்கள், கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு செல்லும் முன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ துன்பங்கள் வந்த பொழுதும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு கூட இந்த புதிய வாரத்தின் இந்த ஓய்வு நாளில் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், குடும்பத்தின் எல்லா விதமான குறைவுகளை நீக்கி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவாராக. ஆமென். Stay God bless you all.